Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, இந்த எலக்ட்ரிசிட்டி லெசனில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை தான் பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் பாருங்கள். The electric potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that point against electric force. ஓகேங்களா, ஸோ இதான் டெஃபினிஷன். ஓகேங்களா, கீழே இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் லெஃப்ட் சைடில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி இருக்குது. ஓகேங்களா, அந்த பாயிண்ட் பியில் தான் என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் பி, electric potential at a point P is defined as amount of work done in moving a unit positive charge from infinity to that point against the electric force. ஓகேங்களா, அந்த பாயிண்ட் P பக்கத்தில் பாருங்களேன், இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த இன்ஃபினிட்டின்ற பாயிண்டில் ஒரு 1 கூலும் சார்ஜ் இருக்குது. அந்த 1 கூலும் சார்ஜை இன்ஃபினிட்டியிலிருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இன்ஃபினிட்டியிலிருந்து அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். டயக்ராம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரைட், டயக்ராம் பாருங்கள். எஸ், இன்ஃபினிட்டியிலிருந்து அந்த 1 கூலும் சார்ஜ் எங்கே வந்தாச்சு? பாயிண்ட் பிக்கு வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இன்ஃபினிட்டியிலிருந்து பாயிண்ட் பிக்கு அந்த 1 கூலும் சார்ஜ் நகர நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, இன்ஃபினிட்டியிலிருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வர நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேங்களா, அங்கே ஒரு முக்கியமான வேர்ட் கவனிக்கணும், அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஏன் இங்கே அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சொல்கிறாங்கன்னா, ஓகே லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே இருக்கிற 1 கூலுமும் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, அப்போது இந்த ப்ளஸும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரிப்பல் ஆகும். அதனால் இங்கே அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, பொட்டன்ஷியலில் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கும். இன்ஃபினிட்டியிலிருந்து 1 கூலும் சார்ஜை கொண்டு வந்திருப்போம். ஓகே, இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். ஆஸ் யூஷுவல் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அது பக்கத்தில் பாயிண்ட் பி, அது பக்கத்தில் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா, அப்போ இங்கே பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் இன் பிட்வீனில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, அதுதான் டிஃபைன் பண்ண போகிறோம். டெஃபினேஷன் பாருங்கள். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். எந்தெந்த பாயிண்ட்டு? பாயிண்ட் ஏ அண்டு பாயிண்ட் பி. பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதாவது இப்போது பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர போகிறோம். புரிஞ்சிக்க முடியுதா? பாயிண்ட் ஏலிருந்து பாயிண்ட் பிக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வர நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, டயக்ராம் பார்க்குறீங்களா? டயக்ராம் பாருங்கள். பாயிண்ட் ஏலிருந்து பாயிண்ட் பிக்கு இப்போ நம்ம 1 கூலும் சார்ஜை நகர்த்த போகிறோம். எஸ், ஓகே, ஸோ பாயிண்ட் ஏலிருந்து பாயிண்ட் பிக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை 1 கூலும் சார்ஜ் என்ன பண்ணிட்டோம்? கொண்டு வந்துட்டோம். அப்படி கொண்டு வர நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, அதுவும் நம்ம செஞ்ச ஒர்க் டன் எப்படிப்பட்ட ஒர்க் டன்? அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த ப்ளஸ் அந்த ப்ளஸ் என்ன பண்ணோம்? ரிப்பல் பண்ணோம். ஓகே, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம செஞ்ச அந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டியிலிருந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர ஒர்க் டன்னு பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் 2 பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா? அப்படி கொண்டு வர நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க் டன் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, டயக்ராமுக்கு கீழே பாருங்கள். சப்போஸ்
you have moved a charge q from your point A to another point B. அதாவது மேலே டயக்ராமில் நம்ம 1 கூலும் சார்ஜை மூவ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அது 1 கூலும் சார்ஜாக இல்லாமல் கேபிட்டல் Q சார்ஜாக இருந்தால், ஓகே 1 கூலும் சார்ஜாக இல்லாமல் கேபிட்டல் Q சார்ஜாக இருந்தால், ஓகே இருந்தால் let W be the work done to move the charge from A to B. ஓகே அங்கே என்ன பண்ணியிருக்கோம், Qன்ற சார்ஜை பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு நகர்த்தி இருக்கோம். ஓகேவா, அப்படி கொண்டு வர நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் டன் என்னன்னா W. ஓகே பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு Qன்ற சார்ஜை கொண்டு வந்திருக்கோம். அந்த Qன்ற சார்ஜை கொண்டு வர ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் டன் W. ஓகேவா, அந்த ஒர்க் டன் Wவாக இருந்தால் அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக இருக்கும் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் A அண்ட் B. ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் அந்த ஒர்க் டன். ஓகே அது எக்ஸ்பிரஷனை பார்க்கலாமா? ரைட், பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். என்ன சார்ஜ்? பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம கொண்டு வந்த சார்ஜ் Q. ஓகேங்களா, அப்படி கொண்டு வர ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் டன் W. ஓகேவா, அப்போ நம்ம செஞ்ச ஒர்க் டனுக்கும் நம்ம கொண்டு வந்த சார்ஜுக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். புரிஞ்சிக்க முடியுதா? நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜை தான் நகர்த்தி இருக்கோம். அந்த சார்ஜி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். அதாவது Q சார்ஜை நகர்த்த நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த ஒர்க் டன் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ரைட். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை ஓகேங்களா கொஞ்சம் மாற்றியும் சொல்ல முடியும். கீழே பாருங்கள், potential difference is also equal to the difference in the electric potential of these 2 points. ஓகேங்களா, அதாவது இப்போ இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏ பாயிண்டில் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியலை VA அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். பி பாயிண்டில் பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியலை VB அப்படி நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ VAவும் VBயும் ஓகேவா ரெண்டு பொட்டன்ஷியல். VAல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, பியில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த VAவுக்கும் VBக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா, இப்போ VAல வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சம் வேல்யூ இருக்குது, VB வந்து சம் வேல்யூ. அந்த ரெண்டு வேல்யூவுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே ரைட், அதுதான் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் இன் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். அப்போ ஏ பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், பி பாயிண்டில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த ரெண்டு பொட்டன்ஷியலுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், VA and VB ரெப்ரசன்ட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட்ஸ் A and B. அதை நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஏவுக்கும் பிக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு. அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. V இஸ் ஈக்குவல் டு VA மைனஸ் VB. அதாவது ஏ பாயிண்டில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்து பி பாயிண்டில் பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்தால் ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து லோவர் பொட்டன்ஷியலை மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ VA மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு Vனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சப்போஸ் பி பாயிண்டில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்து ஏ பாயிண்டில் பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்தால் ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோவர் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே என்ன வரும், VB மைனஸ் VA. ஓகேவா, அப்போ VBனா பி பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், VAனா ஏ பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். அப்போ பி பாயிண்ட் பொட்டன்ஷியல் இருந்து ஏ பாயிண்டில் இருக்கிற பொட்டன்ஷியலை மைனஸ் பண்ணோம்னா அது டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ், அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதோட யூனிட் வோல்ட். தி SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் வோல்ட். ஓகேங்களா, பொட்டன்ஷியலுக்கும் வோல்ட்டு தான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் வோல்ட்டு தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த 1 வோல்ட்டை டிஃபைன் பண்ணுறாங்க. 1 வோல்ட்னா என்ன நமக்கு தெரியணும்ல, 1 வோல்ட்னா என்ன. ஓகே ரைட், பாருங்கள். தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் 1 வோல்ட் if 1 joule of work is done in moving 1 coulomb of charge from one point to another against the electric force. ஓகேங்களா, இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது.
ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பண்ணணும். 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு 1 கூலும் சார்ஜை நகர்த்த போகிறோம். ஓகேங்களா? பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் என்ன பண்ண போகிறோம், நகர்த்த போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த 1 கூலும் ஆஃப் சார்ஜை நகர்த்த நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம செய்யக்கூடிய அந்த ஒர்க் 1 ஜூலாக இருந்தால் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். சரியா? பாருங்கள், பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜை நகர்த்த போகிறோம். அந்த 1 கூலும் ஆஃப் சார்ஜை நகர்த்த நான் 1 ஜூல் ஒர்க் பண்ணால், ஓகேங்களா, அப்போ அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 வோல்ட். ஓகேவா? பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் ஏவிலிருந்து பாயிண்ட் பிக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜை நகர்த்த போகிறேன். 1 கூலும் ஆஃப் சார்ஜை நகர்த்த நான் 1 ஜூல் ஒர்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படி 1 ஜூல் ஒர்க் பண்ணோம்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 1 வோல்ட். ஓகேவா? அப்போது 1 கூலும் சார்ஜை நகர்த்த நான் 1 ஜூல் ஒர்க் பண்ணுறேன். அப்படி 1 ஜூல் ஒர்க் பண்ணேன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸு 1 வோல்ட்டாக தான் இருக்கும். இதுதான் பார்த்தோம்னா வோல்ட்டோட டெஃபினிஷன். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.